அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களோட நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடுங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டோட 3வது மாதமான மார்ச் மாதத்தில் நிகழும் கிரக பெயர்ச்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகியிருக்குங்க. இந்த யோகங்களால் மார்ச் மாதமானது மகரம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, மார்ச் மாதத்தில் திட்டமிட்ட பணிகளை நீங்கள் செய்து முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு வேலையையும் நாளை வரை ஒத்தி வைக்கும் பழக்கத்தை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். மாதத்தின் முதல் பாதியில் வேலை அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரிவங்களோட விரும்பிய ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு கிடைக்காததால் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருப்பீங்க. தேவையற்ற இடத்திற்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலை செய்கிறவங்க தங்களோட வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும்னு சொல்லலாம். அந்த வேளையில் விதிகளை பின்பற்ற வேண்டும். பணியிடத்திலோ அல்லது தொழிலிலோ யாரையுமே கண்மூடித்தனமாக நம்புவதை ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஈடுபடுறவங்க வரி தொடர்பான வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உறவுகளை பொறுத்தவரையிலுமே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். துணையுடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். நீங்கள் கொண்டும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சிறந்த ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் பராமரிக்கவும் சிறப்பாக கவனம் தேவை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரர்களுக்கு தங்களோட தொழிலில் இருந்து வந்த தடைகளை எதிர்கொள்ளலாம். மேலும் உங்களோட கடின உழைப்பை உங்களோட அலுவலக மேலிடம் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்காரர் அன்பர்களுக்கு இந்த முறை வெற்றி தாமதமாகலாம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தங்களோட எண்ணங்களை செயலாக்குவதை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தம்பதியினரிடையே சிறு சிறு சண்டைகள் வரக்கூடும். தனிநபர்களோட காதல் வாழ்க்கையில் சிறு குறுக்கீடுகள் இருக்கலாம். தாம்பத்திய வாழ்வில் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது. பெரியவர்களோடு கலந்து பேசித்து ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சாதாரணமாக இருக்கும். மேலும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஸ்மார்ட் பட்ஜெட்டில் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே மாணவியர் தங்களோட கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டி இருக்குன்னு சொல்லலாம். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை முன்னேற்றத்திற்கு முக்கியமாக இருக்கும். உங்களோட ஆரோக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சீராக இருக்கும். சமநிலையான மனநிலை நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட உதவுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகள் உங்களோட விருப்பத்திற்கு சாதகமாக பதிலளிப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதம் சில சிறிய சண்டைகள் ஏற்படலாம். இது காதல் விவகாரங்களில் குறுக்கீடுகளை ஏற்படுத்தும். இத்தகைய சண்டைகள் எதிர்பாராத விதமாக வெளிப்படும்னு சொல்லலாங்க. இது கூட்டாளர்களோட கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். திருமண உறவில் தவறான புரிதல்கள் மிகவும் பொதுவான பிரச்சனையாக கூட இருக்கலாம். இது நிரந்தரமாக இருக்காது. உங்களோட வீட்டு பெரியவங்க அல்லது வயதானவங்களுக்கு உரிய குடும்ப நண்பர்கள் மூலம் உங்களோட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அவர்களோட கருத்தை நீங்கள் கேட்டு தம்பதிகள் தங்களுக்குள்ள நல்லிணக்க உறவை மேம்படுத்தி கொள்ளலாம். நாகரிகமான மற்றும் வெளிப்படையான தகவல்கள் தொடர்பு மூலம் பிரச்சனைகள் வராமல் காத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிலையான நிதி நிலையை காணலாம். பணத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் நிதி கையாள்வதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும். வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமான பட்ஜெட்டில் கவனம் செலுத்துங்க. வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணித்து ஒரு நல்ல நடைமுறை. இது உங்களோட நிதியை சிறப்பாக நிர்வகிக்கும். எதிர்கால தேவைகளை நோக்கி சேமிக்கலாம். செலவினங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது பொருளாதார ரீதியாக எளிதாக்கும் என்று சொல்லப்படுது.
சிக்கனமான பணத்தை செலவு செய்வதன் மூலம் உங்களோட நிதிநிலை எளிதாக இருக்கும். அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கும். அதன் மூலம் இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தங்களோட உத்தியோகத்தில் தடைகளை எதிர்கொள்ளலாம். உங்களோட முயற்சிகள் முதலாளி நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார். ஐடி துறையில் மகர ராசி அன்பர்கள் உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தங்களோட பங்கிற்கு திருப்தி அடைவாங்கன்னு சொல்லலாம். அவர்களோட பணிக்கான வெகுமதியை நீங்கள் பெற முடியும். ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்வு முடிவுகளுக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். ஊடகம் மற்றும் திரையுலகில் உள்ள மகர ராசிக்காரர்கள் தங்களோட தொழிலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் தங்களோட அனைத்து கண்டுபிடிப்புகளாலும் வெற்றியை காண முடியும்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் வெற்றி பெற எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் தேவை என்பதை நம்ம உணர முடியும். தாமதங்கள் மற்றும் தடைகள் காரணமாக அவர்களோட விருப்பப்படி குறுகிய காலத்தில் அவர்களோட கனவுகளை நனவாக்க கடினமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுமை மற்றும் விடாமுயற்சி தேவைப்படலாம். புதிய தொழில் தொடங்க விரும்புகிறவங்க இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இந்த கட்டத்தில் ஒரு படி பின்வாங்குவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் வியாபாரத்தில் ஈடுபடு இது ஒரு நல்ல நேரமாக இருக்காது. மிகவும் சாதகமான சூழ்நிலைக்காக காத்திருப்பது ரொம்ப நல்லது. திட்டமிடல் மற்றும் மாற்று உத்திகளை கருத்தில் கொள்ள நேரத்தை செலவிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சியங்கள் அதிகம், ஆனால் அதற்கு இது சரியான நேரமாக இல்லை. எனவே முடிவுகளை எடுப்பதற்கு முன் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வலுவுடன் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் தெளிவு உங்களுக்கு இருக்கும். நல்ல மனநிலை நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும். நீங்கள் சமநிலையுடன் செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. உங்களோட மனத்தெளிவை தக்க வைத்து கொள்ள தியானம் மேற்கொள்ளுங்கள். உங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களோட ஆரோக்கியத்தை மற்றும் மேம்படுத்தும் இந்த மாதம் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட படிப்பில் வெற்றி பெற தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். முதுகலை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க இதுவே ஒரு சிறந்த நல்ல நேரமாக இருக்குது. முதுகலை மாணவர்கள் சர்வதேச மாணவர் விசாக்களுக்கு இப்பொழுதே விண்ணப்பித்து சிறந்தது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மேற்கொள்ளும் மாணவர்கள் தங்களோட ஆய்வறிக்கை விரைவான அங்கீகாரத்தை நீங்கள் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. சனி கொடுத்தால் எவரும் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னுங்கிறது நமக்கு தெரியுங்க. நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமாக கிரகம் இருப்பதுனால நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிகமாகவே இருக்கும். அதனால் மக்கள் சனி பெயர்ச்சி அதிகளவு உற்று கவனிப்பாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் மகர ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை தரக்கூடிய யோக மாதமாக இருக்கு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு. 7.5 சனி முடிந்து 3ஆம் இடத்துக்கு போக போறாரு. முதல் 15 நாட்களுக்கு மட்டுமே சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால பணவரவு குறைவாக இருக்கும். 7.5 சனி 29ஆம் தேதியுடன் முழுவதுமாக முடிவடைந்தால் நிம்மதி அடையக்கூடிய காலமாக இருக்குன்னு சொல்லலாங்க. கடந்த 6 வருடங்களாக குடும்பம் மற்றும் ஆரோக்கியம், வேலை, தொழில், கடன் பழகுவது, மன அழுத்தம், உடல்நிலை போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் தோல்வியை சந்தித்திருப்பீங்க. உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் இனிமேல் உண்டாகக்கூடிய காலமாக இருக்குது. முகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கலை வரும். அனைத்து விதமான பிரச்சனைகள் சவால்களில் இருந்து விடுதலை அடையக்கூடிய காலமாக இருக்குது. இனி உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். கம்பீரமாக தைரியமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. 7.5 சனியிலிருந்து விடுபட்டு கம்பீரமாக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் நம்ம மகர ராசி அன்பர்களை பற்றி பார்த்தங்க. இது உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை
வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.